நமது தலைவர் முத்துவேல், சங்க தலைவர் முத்துவேல், நமது தலைவர் முத்துவேல், நமது தலைவர் முத்துவேல், சங்க தலைவர் முத்துவேல், நமது தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல். யாருடா என் அண்ணன் அடிச்சுட்டீங்க தலைவரானது? ஆம்பளையா இருந்தா சரிக்கு சாமான வெட்டி இருப்பேன். பொம்பளையா இருக்கு நான் சும்மா இருக்கிறேன். பொறுமையை சோதிக்காம. ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு அடி வாங்கிட்டு ஓடுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஐசு பொண்ணு பேரக்கு எடுத்துக்க. வயசு பொண்ணுன்னு வாலாட்டம் 1000 பேரை பாத்துருக்காங்க அந்த பவானி. ஒத்த மருந்தன் என்ன பெரிய ஒத்தியாயா? வா ஒத்தி கொத்த 2ல ஒண்ணு பாத்து வா. வா வாயா, சும்மா வாயா. என்னடி நானும் பாக்குற சும்மா வாயில வத்தல போட்டு ஒழிக்கிட்டு. பாரு, நீ ஒரு வீரன் நினைச்ச. ஆனா என் பவானிய பொண்ணுங்கிறதுனால அடிக்காம விட்ட பாரு, நீ ஒரு மகாவீரன் புரிஞ்சுக்கிட்ட. முத்து, நம்ம சரக்கு சாப்பிட்டு பாரு. எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லையே. என்ன தண்ணி போடாத ரவுடியா? என்னப்பா நாட்டு அக்கிரமம் ஜாஸ்தியா போச்சு? ஏறு, நாம 2 பேரும் ஜெயிலுக்குள்ள எல்லாம் வெளியே இருக்கிறதா? முதல் நீ என்ன எதுக்காக வரைச்சனார சொல்லு. என்னோட மச்சனா இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வேணும். என் தங்கச்சியோட புருஷனா இருக்கிறதுக்கு அதை விட தைரியம் வேணும். அந்த தைரியசாலி நீதான். பவானி வந்துட்டேன். எப்படி என் தங்கச்சி? ஹைட்டு 5 ஃபுட் 7 இன்ச். இந்த ஊர்லயே வளர்த்தியான பொண்ணு இது ஒண்ணுதான். எப்படி பிடிச்சிருக்க? எப்போ கட்டிக்க போற? பொண்ணு பிடிக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம். முதல்ல அது பொண்ணுதாங்கிறதுக்கு தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிடுறாங்க. என்னையா நீ வேணா குடியா? அதை நான் அடிக்கிறதுக்காக பாட்டில் எடுக்கல, அது குடிக்கலாங்கிறதுக்காக எடுத்திருக்கு. அடிச்சுக்க அடிச்சுக்க. இப்பவே பொண்ணாங்கிறதுக்கு சர்டிபிகேட் கேக்குறேன். இதுல அடிச்சா அவ்வளவுதான். அதுக்காக அந்த ஆள் என்ன பொண்ணு நம்பருக்கு நான் என்ன குவாலிட்டி அப்பத்து காட்ட முடியும்? கரெக்டா சொன்னமா, அதுதான் என்னோட ஆசை. முத்துவேல் மாதிரி ஒரு நல்லவனை கட்டிக்கிட்டு என்னைக்கு நீ ஒரு மருமகனை பெத்து தரியோ அன்னைக்குதாமா இந்த அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு எனக்கு கிடைக்காத நினைக்கிறேன். என்னன்னா உன்னை சொல்லி தப்பு இல்லாமா, அம்மா உன்னை பெத்ததே போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்ல தான். அவங்க போனதுக்கு அப்புறம் உன்னை எடுத்து வளர்த்ததே என்னோட அடியாளன். அதுக்கப்புறம் எப்படிமா வேற பொண்ணு மாதிரி அடக்கமா இருக்க முடியும்? எல்லாம் என் தலையெடுத்து நினைக்கிறேன். இல்லண்ணா, எவனோ ஒருத்தர் நல்ல மாப்பிள்ளன்னு நினைச்சதுனால கூட பிறந்த தங்கச்சி இந்த வாங்குறிய. சரி விடு, உன் மனசு கஷ்டப்படுறதுனால தாங்க முடியாதுப்பா. யார் அது? முத்து வேலா குத்து வேலா? நீ ஆசைப்பட்டல, இனிமே அந்த ஆள் தான் என் புருஷன். கவலை விட. யோ முத்து வேலா, என் கண்ணா, என் மூக்கு, என் ராசா. யோ முத்துவேலி, என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அட நீ என்ன டவுன் பாஸ் ஆயா நம்பர் சொல்லி கூப்பிடுற? மனுஷன் அண்ணன் பேர் சொல்லுதானே கூப்பிடுற. இப்ப எதுக்காக துரத்திட்டு வரேன்? நீ ஏதாவது திருங்க, நான் உன்னை துரத்திட்டு வரேன். விட்ட நான் வளவளன்னு பேசிட்டே போவேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? நான் சொல்ற மாதிரி சரியா? வேலை பார்த்துட்டு வாயில போட்டுக்கிற வெத்தலை கட்சி துப்பு மூஞ்சி மேல விழுங்க. சரியான லொல்லு பாத்தியா நீ? எப்படியா எனக்கு பிடிச்சது? சரி தோல்ந்து போதுமோ, நம்ம கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம் சொல். நீ என்ன பண்ண என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. போதுமா? ஆமாயா, உங்களுக்கெல்லாம் முழுக்க பேசிக்கிட்டு மீட்டிட்டே போனாதான் என் பிடிக்கும். என்ன மாத்தி வெளிப்படியா பேச பிடிக்காதியா? பிடிக்காது. போயா போ. இது பார், உன்னை கட்டிக்கிட்டு 10-15 பிள்ளைங்களை நான் பெத்துக்கல. இது பவானியோட வயிறு இல்ல. ஆமா
இனிமே முத்துவேலை யார் எங்க பார்த்தாலும் இந்த தாலிய கையில கொடுத்து, இந்த மாதிரி பவானி ரொம்ப நல்ல பொண்ணு, அவ அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு, அவ அறிவை பார்த்து ஊரே ஆச்சரியப்படுது, அவளை கட்டிக்கிட்டா நீ ஆயுசுக்கும் நல்லா இருப்ப, அப்படி இப்படி நம்மளை பத்தி பெருமையா இருந்தாலும் பேரு மாதிரி எடுத்து சொல்லுங்க. ஏதா அப்பதான் என் கல்யாணம் நடக்கும், புரியுதா? நான் காசு கக்கத்துல யாருக்காவது கால விழுந்ததாயா? விழுந்ததுமா. பாய் தந்து சொல்லுமா, பாய் தந்து சொல்லையா? சொல்றேன். சாமி மாடு மாதிரி சரி சரின்னு என்கிட்ட தலையாட்டிட்டு அந்த ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் ஊம மாதிரி உம்மன்னு நின்னீங்க, அவனங்களை உங்களை உண்டெல்லாம் ஆக்கிடுவேன். சோடா பாட்டில் என் கையில எப்படி சுத்தம்னு தெரியுமில்ல? என்னது? ஐயோ அண்ணே, என்ன அடிக்காதீங்கண்ணே, நெஞ்சா ரத்தம் கத்திக்கணே, தொட்டால வலி உயிர் ஓரமா இருக்குண்ணே, என்ன விட்டுருக்கணே. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ஓட்டக்கார எடுத்து மறுபடியும் இந்த வீதி பக்கம் வந்தீங்க? அம்மாதான் அண்ணே. உன்னை பார்த்தா தரையில தான் கோலம் போட சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். நான் தாரோடுன்னு கூட பார்க்காம கோலம் போட்டு என் காலெல்லாம் ரத்தம் வருது. பாரியா, இவ்வளவு என்ன பிடிக்குதாயா? இன்னும் கொஞ்சம் நல்லா நோண்டு, அடியில இருந்து பெட்ரோல் வர ஓட்ட வண்டிக்கு போட்டு எடுத்து அப்படியே போ. ஆளுகளை பாரு, தாவணி போட மாட்டீங்களாக்க? கரெக்ட் பா முத்துவேலு, காத்த புடிங்கி விட்டா தான் இந்த பொண்ணோட திமிரு அடங்கும். சாரி மிஸ்டர் ராமசாமி, உங்க தங்கச்சி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. மிஞ்சி போனா 1 மணி நேரம் தான் உயிரோட இருப்பாங்க. சொல்ல வேண்டியவங்களுக்குலாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. டாக்டர், நான் போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. பவானி, பவானி, அம்மா பவானி. அவருக்கு ஒண்ணு ஆலையே. யாரு? முத்துவேலுக்கா? ஒண்ணும் ஆகலமா. இங்க பாரு பாரு, பக்கத்துல இருக்காரு. பவானி, ஆசை வச்சவங்களுக்காக சாகுறப்போ சாகிறது கூட சந்தோஷமா தான் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத பவானி, நீ சீக்கிரம் குணமாயிருவேன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் என்ன சொன்னாருன்னு நான் கேட்டுட்டு தாயா இருந்தேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் உயிரை எடுத்துக்கிட்டே இருந்தேன் இல்ல? அதெல்லாம் மனசுல வச்சுக்கமா. இப்ப என் உயிர் போறப்போ ஒண்ணு கேட்பேன், செய்வியா? என் உயிரை காப்பாத்தினது நீதான். சொல்லு, எது வேணும் நான் செய்யறேன். பிறந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே அண்ணன். அதுக்கு ஆசான ஒன்று இருந்துச்சுன்னா அது நம்ம கல்யாணம் தாயா. பின்னால அது சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தாயா கேட்கிறேன். என் மூச்சு அடங்கிறதுக்குள்ள என் கழுத்துல 3 முடிச்சு போட்டு நம்ம கல்யாணத்தை முடிச்சிருயா. பயப்படாதையா, நான் சீக்கிரமா செத்துருவேன். அண்ணே, நீயாவது அவர்கிட்ட சொல்லுங்க. நீயாவது அவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க.
முத்துவேல், என் தங்கச்சிக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ கேட்டு எதையும் நான் செய்யாம இருந்ததில்லை. இப்போ இப்போ என் தங்கச்சிக்கு நினைவு இருக்கும் போது அவ ஆசையை நிறைவேற்றி வைப்ப. கடைசி ஆசையை நிறைவேற்றிடு. நீங்க அட்டன் பண்ண போற முதல் கேஸ் குண்டடி பட்டதால ரொம்ப சீரியஸா இருக்காங்க. பாக்குறீங்களா? அவ்வளவு சீரியஸா இருக்காங்க? ஆமா. பேஷண்ட்ங்க என்னங்க சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? உன்னை மறுபடியும் டாக்டரா தான் சந்திக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் இப்ப டாக்டர் வந்திருக்கேன். கொஞ்சம் இருங்க, பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். டாக்டர், நான் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாத்த போறேன். ஆனா இதுல ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கையெழுத்து வாங்கணும். நர்ஸ், இந்த பேஷண்டோட வீட்டுக்காரரை கொஞ்சம் கூப்பிடுங்க. டாக்டர், டாக்டர், பேஷண்டோட வீட்டுக்காரர் வந்திருக்காரு. நீங்க சிரிக்கிற அளவுக்கு குணமாயிட்டீங்கன்னா என் முதல் கேஸ்லயே நான் ஜெயிச்சிட்டேன்னு தான் அர்த்தம். என் அண்ணனையும் என் புருஷனையும் மறுபடியும் பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என் உசுரை காப்பாத்துறதே நீங்க தான். ஆயுசு இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேன்னு ஒரு பொம்பளை சொல்றதுனால நம்புறேன். அதே ஒரு ஆம்பளை சொல்லியிருந்தா நம்ப மாட்டேன். உங்களை வச்சுட்டு இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் சொந்த அனுபவத்தை தான் சொல்றேன். பவானி, நீங்க நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். வரேம்மா. ஹாஸ்பிட்டல்ல வழக்கமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் செத்துட்டாங்கன்னு. ஆனா என் விஷயத்துல ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட்டும் பொழைச்சிட்டாங்க, டாக்டர் தான் செத்துட்டா.